இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி நாளையோட லெவல்ஸ், அதாவது 26th பிப்ரவரியோட லெவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம லைவ் ட்ரேடிங்கில் என்னென்னலாம் ட்ரேட் எடுத்திருந்தோம்ட்டு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி தான் கிடைக்கும். மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு என்ட்ரி இல்லை 2 என்ட்ரி தான் கொடுக்கும். அதுக்கு மேலே என்ட்ரி வந்து கொடுக்காது. அதுபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிபி லெவலுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்க அர்த்தம். அதுக்கப்புறம் பிபிக்கு கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டில் போதா அர்த்தம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுபடி நம்ம இன்னைக்கு வந்து பிபிக்கு மேலே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு. அதனால பார்த்தீங்கன்னா என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேண்டில்லேருந்து அதாவது 25,596லேருந்து R1 வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் இங்கே ரிஜெக்ஷன் வச்சதுனால அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி புட் சைடு வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா R0 கிட்டத்தட்ட இங்கே பாதி கேண்டில்லே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் பேஸ் பண்ணி. இப்போ நிஃப்டி நாளையோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைவ் ட்ரேடிங்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். கால்ஸ் குரூப்பும் வந்து இருக்குது. கீழே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் வச்சு தான் நம்ம இண்டிகேட்டர் வச்சு நம்ம சூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 90% அளவுக்கு அக்யூரேசி கொடுக்குது. நிஃப்டியோட இப்போ நாளையோட லெவல்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம நாளையோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒருவேளை இங்கே கிட்ட ஓப்பன் ஆகுதுன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நேற்றுடைய க்ளோசிங் ப்ரைஸும் இங்கோட ஓப்பனிங் ப்ரைஸும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸும் வச்சு தான் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ 25,478 க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு நியரஸ்ட் ப்ரைஸ் வந்து 25,500 எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒருவேளை ஸ்மால் கேப் அப்போ கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா அது பொறுத்து பிபி லெவல் இந்த லெவல்ஸ்லாம் வந்து மாறும். இது பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் இது சேஞ்ச் ஆகலை, கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிபி லெவல் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 25,478 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R1 R0 25,618 ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,663 ஆகும். அப்புறம் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,718 இருக்கும். இதில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எங்கே ரிஜெக்ஷன் வச்சாலும் புட் ஆப்ஷன் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த இதுக்கு மேலே 5 மினிட் கேண்டில் உடச்சி க்ளோஸ் வச்சா ஸ்டாப் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது கீழே வந்து டார்கெட் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மாரி வச்சுக்கலாம். 1:2 இல்லை 1:3 1:4 1:5 1:5 வரைக்கும் மோஸ்ட்டாக மினிமம் 1:5 வந்து ஈஸியாக டார்கெட் அச்சீவ் ஆயிரும். 10 to 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்னால் தாராளமாக நீங்கள் 50 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு டார்கெட் வைக்கலாம். சப்போர்ட்டாக இது பிரேக் ஆனால் பிபிக்கு லெவல் கீழே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு 25,351 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். அது கீழே வந்து 25,306 செகண்ட் சப்போர்ட் ஆகும். 25,250 தேர்டு சப்போர்ட் ஆகும் வந்து ஆக்ட் ஆகும். சப்போர்ட்ன்றது இதுதான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நாளையோட லெவல்ஸு. இதை பற்றி வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. சப்போஸ் வேறு ஏதாவது வீடியோஸ் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸு ஆப்ஷன் ட்ரேடிங்கு வேறு ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு அதில் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. வீடியோவும் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைக்ஸ் போடுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா வியூஸ் ஏறும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி லெவல்ஸ் கொடுக்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.